தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், உங்களுடைய இன்னொரு இனிய நண்பர் அரசியலுக்கு கள அரசியலை நோக்கி நகர்ந்திருக்கிறார். நேற்று கோயம்புத்தூரில் 2 நாள் பூத் கமிட்டி மாநாடு, சரியான கூட்டம். பார்த்தீங்களா சார்? பயங்கர கூட்டம். என்ன சார்? ஆமாம், இல்லை நான் பார்த்தேன் க்ரௌடு பார்த்தேன். அதில் விஜயோட பேச்செல்லாம் கவனிச்சிங்களா? அது என்ன பேசுனா தெரியாது. கூட்டம் பார்த்தா போதும் இல்லை. விஜய் படத்தில் போய் என்ன சொல்கிறாருன்னா பார்ப்போம், எம்ஜிஆர் படத்தில் போய் என்ன பார்ப்போம், பாட்டு பார்ப்போம், அவர் லவ் சீன் எப்படி இருக்குது, அது மாதிரி தான் போயிட்டுருக்க வேண்டியது தான். இதெல்லாம் ஒரே கதைகளை வச்சுக்கிட்டு எடுக்கிறது தானே. சரி, அவர் வந்தார், கூட்டத்தை இது பண்ணிட்டு போயிட்டு மன்னராட்சி ஒழிப்பேன்ட்டு போயிருப்பார். வேறு என்ன பண்ணியிருக்க போகிறாரு சார்? அது கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கூட்டம். அதாவது பயிற்சி வகுப்பு பூத் கமிட்டி இருக்கிறவங்களுக்கு விஜய் எவ்வளோ நேரம் பேசியிருப்பார்னு நினைக்கிறீங்க சார்? தெரியாது. 3 நிமிஷம் சார். அப்படியா? ஆமாம். முதல் நாள் 3 நிமிஷம் பேசினார், 2வது நாள் 4 நிமிஷம் பேசியிருக்காரு. அப்போ எவ்வளவு அரசியல் புரிதலோடு இருப்பார்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களா? அந்த புரிதல் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் சார். சுருங்க சொல்லி விளங்க வைத்திருப்பார். திருக்குறள் மாதிரி இருந்திருப்பார். 2 வரையில் எல்லாம் சொல்லி வச்சிருப்பார். அதாவது வார்த்தைகள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போயிருப்பார். அவருக்கு என்ன பூத் கமிட்டின்னா என்னன்னு அவருக்கு தெரியுமா? என்ன சார் அவருக்கு அது தெரிஞ்சிருக்குமான்னு கேட்குறேன். விஜய் பொதுக்கூட்டம் மாதிரி நடத்துகிறாருங்க பூத் கமிட்டியை. அப்படி நடத்தக்கூடாது சார். ஏங்க, பூத் கமிட்டிங்கிறது ஒவ்வொரு பூத்துக்கும் எவ்வளோ பேரை போடணும், பூத்துக்கு மக்களை எப்படி மொபிலைஸ் பண்ணுங்கிறதெல்லாம் நிர்வாகிகளை வச்சு பேச வேண்டிய விஷயங்க அது. அதை போய் ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போடுறாருன்னா அவருடைய அரசியல் அறிவை நம்ம பார்த்து சிரிக்க வேண்டியதாக இருக்குது. கூட்டம் நல்ல கூட்டம் வருது, அதில் என்ன சந்தேகம் இருக்குது? அதில் என்ன இருக்குது? நான் தான் அதுதான் சொன்னேன், இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன். சேலத்தில் நான் இருந்தபோது எங்கள் வீடெல்லாம் இது குடியிருப்பு பகுதிகள் அங்கெல்லாம் இருக்கிற இடம், இன்னும் கொஞ்சம் வசதியானவர்கள்லாம் இருக்கிற இடம். அங்கே இது ஒவ்வொரு வீடுமே தனித்தனி பங்களாக்கெல்லாம் இருக்கிற இடம். அங்கேருந்து என்னால் வெளியே போக முடியல, டிராஃபிக் ஜாமு. யார் போச்சு? என்னடா இங்கே நடக்குது, ஏன்டா இப்படி நடக்குதுன்னு எங்கள் அண்ணமங்கிட்ட கேட்குறேன். நயன்தாரா நகை கடை திறக்க வந்திருக்காங்க சேலத்தில். நாங்கள் 3 லட்சம் பேர். என்ன சார்? சேலம் ஸ்தம்பிச்சு நின்றுடுச்சுங்க. 2 நாள் ஆச்சு. நான் தான் சொன்னேன், போகிற போக்கு பார்த்தா இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆகிடும் போட்டிருக்காரு. யார்? நயன்தாரா? ஆமாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த மாதிரி அதோட நகை கடை திறக்க வர்றதுக்கு வந்த கூட்டம் அது. ஓகே. சேலத்தில் அந்த கூட்டத்தை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா சேலம் எப்போவுமே சினிமா ஓரியன்ட். ஓகே. அது ஏதாவது ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும் சேலத்தில். ஏற்காட்டில் நடக்கும், இதில் இது மேக்னசைட்டு அந்த மலைகளில் நடக்கும். அப்புறம் இந்த பக்கம் மாமாங்கத்தில் நடக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த நம்ம இந்த இதெல்லாம் இருக்குல்ல சார், இந்த ஏரிக்கரையின் மேலே பாட்டெல்லாம், பனமரத்துப்பட்டி, ஓகே, இந்த மாதிரி ஏரியாக்கள்ல எல்லாம் தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் எத்தனை ஷூட்டிங் நடந்துருக்கு தெரியுங்களா? எங்கள் வீட்டில் எல்லாம் நான் அடிக்கட்டும். அதுவும் ஜெய்சங்கர் படங்கள் எங்கள் வீட்டில் இருந்த கட்டில் படங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் செட் ப்ராப்பர்ட்டியாக வச்சுருக்காங்க. ஓகே. அது மாதிரி போகும். எங்கள் வீட்டு மாடுகள், எங்கள் வீட்டு குதிரைகள், எங்கள் வீட்டு மான்கள், எங்கள் வீட்டு குரங்குகள், இவ்வளவும் படத்தில். என்ன சார், குரங்குலாம் வளர்த்தீங்க? குரங்கெல்லாம் இருந்தது எங்கள் வீட்டில். சரி, குரங்கெல்லாம் இருந்தது. 2 கருங்குரங்கு. என்ன சார் வீட்டில்? அது பாட்டுக்கு அந்த மரத்தில் ஏறிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம். உள்ளே எல்லாம் பூந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். மயிலுங்க எங்கே பார்த்தாலும் மேயும். குதிரைகள் 3, நாய்கள் ஒரு 7-8, பச்சைப்புறாக்கள். அதெல்லாம் பழகாது, அவ்வளோ பழகாது. கிளியெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரணம். அவர் டிஆர் சுந்தரம் அவர்கள் இருக்கும்போது வண்ணக்கிளிங்கிற படத்தில் எங்கள் மாட்டை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தார். அதில் வர்ற வில்லனாக வர்ற மாடு எங்கள் மாடு தான் அது. ஓகே ஓகே ஓகே. அதை தான் மனோகர் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி வரும். விமர்சனத்தில் எழுதுனாங்க, அந்த மாடு எண்ணத்தில் நிற்கிறதுன்னு எழுதுனாங்க. அந்த மாட்டை பேஸ் பண்ணி தான் இதை பண்ணார். அதே மாதிரி அலிபாபா படத்தில் கடைசியாக எம்ஜிஆருக்கு பதிலாக டூப் போட்டு ஒரு ஆளை போட்டாங்க. பானுமதியை கடத்திக்கிட்டு போகிறதுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட குதிரை எங்கள் குதிரை தான். அதில் தான் கடத்திக்கிட்டு போவாங்க. என்ன சார்? ஆமாம், பாகவதர் வாழ்வில் ஒரு திருநாள் படத்தில் அந்த பாட்டு பாடுறதுக்கு வெள்ளை குதிரை தேவைப்பட்டுச்சு. அப்போ எங்ககிட்ட ஒரு வெள்ளை குதிரை, ரத்தன் சாம்பிள்ளைன்னு இன்னொருத்தர் இருந்தார். ஓகே. அவர்கிட்ட ஒரு வெள்ளை குதிரை. எங்கள் 2 குதிரையில் எந்த குதிரைன்னு சொல்லி கடைசியில் ரத்தன் சாம்பிள்ள குதிரையை தான் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அது மாதிரி எங்கள் மிருகங்கள் எல்லாமே படங்கள் நடிச்சிருக்கு. எங்கள் அண்ணன் ஒரு ஓட்டக்கார் ஒன்று வச்சுருந்தார். சரி. டூரர் டாப்பை கழட்டிடலாம், ஹெல்மெட். அந்த கார்
கைதுக்கு 1000 படத்தில் நிறையா சீனில் வரும். ஓ அது டிஆர்எஸ் சொல்கிறார், அந்த வண்டியை அனுப்பி சொல்லு, ஜெயச்சலனை அனுப்பி சொல்கிறாரு, போயிடுவாங்க. இது மாதிரி எங்கள் சேலத்தை அப்படி ஷூட்டிங் வந்து அடிக்கடி பார்த்து அதுக்காக நட்சத்திரங்களை பார்த்து மயங்காத ஒரு ஊரில் நயன்தாரா வந்தபோது இது எவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டினது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஓ இப்போ கோவை குலுங்கியது விஜயோட வருகையினால. கூட்டம் இருக்கத்தாங்க செய்யும், அதில் என்ன இருக்குது. ஒரு நடிகர் இப்போ வந்து சினிமா வேறு இல்லை, இப்போ இவங்களெல்லாம் பார்க்கணுன்னு இந்த மாதிரி பார்த்தா தான் உண்டு. என்ன சார் சினிமா இல்லைன்னு நீங்கள் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ என்ன சினிமா இல்லை? இப்போ என்ன படம் ஓடிட்டு இருக்குது? எந்த படம் 50 நாளாக 60 நாளாக ஓடிட்டு இருக்குது சார்? எல்லா படமும் 1000 கோடி 2000 கோடின்னு வசூல் தான். கரெக்டு தான். எந்த தியேட்டரில் ஓடி வசூல் பண்ணிச்சுன்னு சொல்லுங்கள், எந்த தியேட்டரில் ஓடிச்சுன்னு சொல்லுங்கள். 50 நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது. ரசிகர்கள் கூட்டம் அப்படியே பொங்கி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. தியேட்டர் முதல் எந்தெந்த தியேட்டர்னு சொல்லுங்கள், அதான் பார்த்து அப்புறம் பேசலாம். முதல்ல எத்தனை தியேட்டர் இருக்குது தமிழ்நாட்டில்? அகில இந்தியாவிலும் எத்தனை தியேட்டர் இருக்குது சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் 800-900 ஸ்க்ரீன் இருக்கதா சொல்கிறாங்க. அது ஸ்க்ரீன் இருக்குது, எடுத்தா முடியும். எங்கெங்க இருக்குது? பெரிய பெரிய மாலில் தான் ஒரு 4-5 ஃபினிக்ஸ் மாலு, பிவிஆர், எக்ஸ்பிரஸ் மாலு, இதை தவிர வேறு எங்கே இருக்குது? சிட்டி சென்டர் வேறு எங்கே இருக்குது? தியேட்ரு தனி தியேட்ரு எங்கே இருக்குது? அந்த அண்ணா சாலையில் 2 தியேட்டர் தான் இருக்குது. தேவி தியேட்டர் இருக்குது, விட்டா சத்யம் தியேட்டர் மால் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு தியேட்டராக தான் இருக்குது. ஓ தேவி ஒன்று தான் தியேட்டராகவே இருக்குது. ஓகே ஓகே. வேறு எந்த தியேட்டரும் கிடையாது. எல்லாம் படிச்சு கேஷ்ன்னு ஒன்று இருக்குது. இன்னும் ஏதோ படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் மூடிட்டாங்க. அவர் தான் நம்பர் 1 ஹீரோ சார் தமிழ்நாட்டிலேயே. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? என்ன சார் இருக்கிறதே ஒருத்தர். அப்புறம் நம்ம ரஜினி இருக்காரு, விளம்பரம் ஜோக்கு தான் இருக்குது. நான் எனக்கு இன்னைக்கு ரன்னிங் ரேஸில் 2வது வந்தேன், எத்தனை பேர் நாங்கள் 2 பேர் அந்த மாதிரி இருக்குது. வேற யாருங்க இருக்கிறா? வேற யார் இருக்கிறா? அவர் ஏற்று நிற்கிறார். ரஜினி இருக்காரு, அஜித் இருக்காரு, சூர்யா. எங்கேங்க டிவி ஷோவில் தான் இது, டிவி ப்ரோக்ராமில் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஒரு டிவியில் ரெகுலராக வந்துக்கிட்டு ஒரு படங்கள். அது தவிர வேறு எங்கே படம் ஓடிக்கிட்டு இருக்குது சொல்லுங்கள் பார்க்க. என்ன படம் கடைசியாக வந்தது? எத்தனை நாள் ஓடிச்சு? ஜெயிலர்லாம் மகா ஹிட்டு சார். மகா ஹிட்டு தாங்க. அதை பற்றி பேச தான் நான் மாட்டிக்கிட்டு முடித்தேன். என்னதான் நான் மிரட்டல் இவ்வளோதான் இல்லையே. என்ன ஒரு பேரை எடுத்த பகச்சிக்கிட்டேன். அப்பா ஐயா என்னை இவ்வளவு தான் பண்ணாங்கன்னு இல்லையா? அதுக்கப்புறம் இன்றைக்கி வர்றது இல்லையே. அந்த 3 ஷோவில் 3000 கோடி வந்ததுங்கிற விளம்பரம் எல்லாம் இன்றைக்கி இல்லையே, நின்று போச்சு. புஷ்பா படத்தில் ரைடு விட்டாங்கல்ல, உடனே நின்று போச்சு இல்லை. இது ஒரு திட்டமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது இவ்வளோ பணம் வந்துருச்சு, இவ்வளோ பணம் வந்ததுன்னு கணக்கு கட்டிக்கிறேன். எப்படி வந்தது, எந்த இதில் ஒரு டிக்கெட் என்ன விலை, எத்தனாயிரம் பேர் பார்த்தாங்க, என்ன கணக்கு, இதை தான் கேட்டேன். எனக்கு வந்தது டாய் ஜாக்கிரதை ராய் அவனை டாய் அப்படின்னு. அப்புறம் என்ன எப்படியெல்லாம் பழி வாங்க முடியுமோ அவ்வளோலாம் வாங்கினாங்க. பெரிய இடம் சார். அந்த கூட்டத்தில் பேசின ஆதவ் அர்ஜுன் சொல்கிறாரு, விஜயின் திட்டம் என்ன? எங்கள் தலைவர் வெறும் 3 நிமிஷம் தான் பேசினார். நீ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் விஜயை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. விஜயினுடைய திட்டம், விஜயோடைய செயல்பாடு என்ன, இதை தானே எல்லா மெயின் ஸ்ட்ரீமும் கேரி ஆன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்காக தெரியுமா விஜயின் திட்டம் என்னன்னு? ஆதவ் அர்ஜுனுக்கு என்ன சார் 3 நிமிஷத்தில் ஒரு திட்டத்தை சொல்லிட்டாருன்னா எனக்கு ஒன்றும் புரியலைங்களே. அவன் 3 மணி நேரம் பேசுனா கூட நமக்கு புரியல. 3 நிமிஷத்தில் ஒரு சொல்லியிருக்காருன்னா என்னன்னு தெரியல. என்ன திட்டத்தை வச்சிருக்காரு முதல்ல அது சொல்லுங்க. ஊழல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஊழல் சார். சரி என்ன சார் சரிங்கன்னா என்ன அர்த்தம் சார்? அதான் சொல்லிட்டாரு, ஊழல் இல்லாத நாட்டை உருவாக்குவேன்னு சொல்லிட்டாரு. என்ன சார் உருவாக்க முடியாதா என்ன? உருவாக்கி காட்டுங்க வேணாங்களே. ஏன் சார் இப்போ இந்த புதுசாக வரவங்க எல்லாருமே ஊழல், இப்போ அண்ணா ஹசாரே வந்தார், அதுக்கு பின்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால், இவங்கெல்லாம் இந்த ஊழலை காட்டி இது என்ன சென்ட்ரிக்கான ஹசாரே வந்து இது பண்ணார். நீயா நானாங்கிற ப்ரோக்ராமில் வந்து அவர் கோபிநாத் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினார். சரி சார். அண்ணா ஹசாரே அவருடைய அந்த ஒரு வில்லேஜ், அதில் என்னென்ன ஊழல்கள்லாம் நடக்குதுன்னு வரிசையாக சொன்னாங்க. அவர் ஓன் வில்லேஜில் அவருடைய இது ஆசிரமம் இருக்கிற இடத்துல எத்தனை வகையான ஊழல்கள் இருக்குங்கிறத எடுத்து காட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் காலியானார். உலகம் பூரா பரவிடுச்சு. மோடி ஆட்சிக்கு கொண்டு வந்தது அண்ணாச்சாரையும் கெஜ்ரிவாலும் தான், தெரியுமில்ல? எப்படி? அவங்க தானே இதை பிளான் பண்ணது. அவங்க மூலமாக தானே மோடி ஆட்சிக்கே வந்தார். நீ போனால் நானுங்கிற மாதிரி. அதனால தானே கெஜ்ரிவால் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து, ஒருவேளை மோடிக்கு ஆபத்து வந்தாலும் நம்ம அந்த இடத்துல நம்ம இருக்குவோங்கிறதுனால தானே வந்தார் அவர். அப்படி வந்தவர் தானே அவர்.
ஓகே 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 ஓகே. மோடியும் கெஜ்ரிவாலும் வெவ்வேறு ஆள் இல்லை. இன்னைக்கு அதானே கேட்குறாங்க, அண்ணாச்சாரம் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு இந்த என்ன என்ன பேலஸு லீலா இல்லை அங்கே இதில் இருக்குது சோழா பேலஸா, ஆமாம், அதில் கூட்டம் நடக்குது. என்னத்துக்குன்னா பொறியியல் கல்லூரியில் மாணவர்களை சேர்ப்பது எப்படி அப்படிங்கிறது ஒரு கருத்தரங்கு நடக்குது. அண்ணாச்சாரம் நடத்துகிறாரு. அண்ணா சரி. எங்கள் கல்லூரியிலேருந்து நாங்கள் போனோம். ஓகே ஓகே. மோடிக்கு ஓட்டு போடுங்கிறது தான் பிரச்சாரம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் நடத்துச்சு. அண்ணா சாரையா சார்? அண்ணாச்சாரியை கூப்பிட்டு நடத்துது. மோடிக்கு ஓட்டு போடுங்கள்னு கேட்டாங்க. அதான் அந்த மீட்டிங்கில் நடந்தது. இப்படி கூப்பிட்டது வந்து பொறியியல் கல்லூரியில் மாணவர்களை எப்படி சேர்த்ததுன்னு தலைப்பு கொடுத்துட்டு மோடிக்கு ஓட்டு கேட்டார். நாங்கள் எந்திரிச்சு வந்துட்டோம். இப்படியெல்லாம் அவங்க வந்து அரசியல் பண்ணாங்க. நேரடியாக மோடிக்கு வாக்கு கேட்குற கூட்டம்னு போட்டால் ஈகாக்கா வராதுன்னு தெரியும். இப்படியெல்லாம் சொல்லி தான் ஏமாற்றி இது பண்ணாங்க. இப்படி தான் அவங்க வர்றது. ஓகே ஓகே. அவங்க எதையுமே ஓப்பனாக பேசிக்கிட்டு வர்றது கிடையாது. ஓகே சார். இந்த விஜய் ரசிகர்கள் அந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா சார் ஒரே சவுண்டு. ஃபஸ்ட்டு வந்தோடனே விஜய் வந்து எல்லோரும் மைக்கு பிடிச்சி அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தமிழக அரசியலை தொடர்ந்து பார்ப்பவர், ஏன்னா விஜயகாந்த் வந்தப்போ அந்த ரசிகர்கள்லாம் தொண்டர் மனநிலையில் இருந்தாங்க. இவங்க இன்னும் இந்த விசில் அடிச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டு ப்ரைஸ் பண்ணிட்டு இது வந்து தமிழக அரசியலில் எடுக்குமா சார் இந்த மாதிரி? விஜயகாந்தை வந்து விஜயோட கம்பேர் பண்ணாதீங்க. என்ன சார்? ஏன்னா விஜயகாந்த் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட பல்வேறு நலத்திட்டங்கள் அவர் செஞ்சுருக்காருங்க. ஓகே. அப்போ விஜய் ஒன்றுமே செய்யலை. விஜயகாந்தால் பலன் பெற்றவர்கள் மிக அதிகம். படிப்புக்கு பணம் கொடுத்துருக்காரு. எவ்வளோ பேர்த்துக்கு பணம் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் தானே சொல்லுவாங்களே, எம்ஜிஆருக்கு அடுத்த அப்படி கொடுத்தவர் வந்து இவர் தான் அப்படி சார். அடுத்த எம்ஜிஆர் விஜய் சார். அது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் என்னுடைய சகோதரி மகனுக்கு அவர் பணம் கொடுத்தார். கேட்காமையே கொடுத்தார். என்னொரு தோழன் பாபு. ஆமாம் ஆமாம். அவன் உடம்பு சரியில்லாமல் படுத்துகிட்ட போது லயலா கல்லூரியில் பாபு படிச்சுக்கிட்டு இருந்தபோது அவருடைய ஜூனியர் வந்து விஜய். ஓகே. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டான உடனே அவர் அப்போ தான் பட்டிங் ஸ்டார், பெரிய ஸ்டார் கூட இல்லை, உடனடியாக ஒரு பெரிய தொகையை கொண்டு வந்து கொடுத்தார். இப்போ கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் என்கிட்ட வெளியில் சொல்லாதீங்கன்ட்டு போனார். தான் ஹெல்ப் பண்ணதும் வெளியே சொல்லாதீங்க, நான் அதை மீறி சொல்கிறேன். நான் விஜயகாந்த் உங்ககிட்ட சொன்னார்? என்கிட்ட சொல்ல, என் சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். ஓகே ஓகே. நான் கேட்டேன், என்ன திடீர்னு அப்படியே செழிப்பில் மிதக்கிறேன், இந்த மாதிரி விஜய் வந்துட்டு போனார்ரா அப்படி. சார் விஜயகாந்த்னு சொல்லுங்கள் சார். விஜய் சொல்கிறேன். ஓகே. லயலா கல்லூரியில் அதுக்கப்புறம் தான் அதே டைமில் படித்தவங்க தான் சூர்யாவும் கார்த்திக்கும். ஓகே. சூர்யா, கார்த்திக் இல்லை, சூர்யா வந்து வீட்டில் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணார் தெரியுமில்ல. ஆனால் வெளியில் சொல்லலை அவங்க, வெளியவே சொல்லுங்க, நாங்கள் கேட்கல. ஆனால் ஒருத்தர் சொன்னார், நான் இவ்வளோ கொடுத்தேன், என் பணத்தை வச்சு தான் அவங்க பொழைச்சாங்கன்னா ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆமாம். அது சரி, அவர் புத்தி அவ்வளோதான், நம்ம என்ன பண்ண முடியும். அது ஒரு அந்த சொத்துக்கு உங்களுக்கு எல்லாமே பதில் சொன்னார். அதான் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு. அது நாங்கள் சோத்துக்கு லாட்ரி அடித்தோம். ஆமாம். இவர் தான் சோறு போட்டேன்னாரு. சரி, கேட்டுக்கிட்டோம் வேற என்ன பண்ண முடியும். 30 வருஷமாக ஒருத்தர் படுத்துருந்தான். இவர் கடைசி நிமிஷத்தில் கொடுத்த காசில் தான் அவன் பொழைச்சாடினார். கேட்டுக்கிட்டோம். சார் இந்த ரசிக மனநிலை அது வந்து தமிழக அரசியலில் ஒர்க் அவுட் ஆகுமா சார்? தெரியாது. ரசிகன் என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும். ரசிகங்கிறவன் வந்து படத்தை ரசிக்கிறவன் வந்து அத்தனை பேருமே கட்சிக்காரனாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. ஆனால் அந்த க்ரௌடை பார்க்குறப்ப ஒரு எப்படி சொல்கிற ஒரு பக்குவம் இல்லாத ஒரு நிலையை தானே சார்? சொல்ல முடியாதுங்க. அந்த பக்குவம் இல்லாத நிலை வந்து ஒரு யாரோ ஒரு தலைவன் வந்து அதுக்கு தான் இப்போ இந்த ஆதவர்ஜன் மாதிரி ஆட்கள்லாம் குஷி ஆனந்த் அவங்களெல்லாம் வச்சு சீர்படுத்தி விட்டாக்கா அவங்க வந்து ஓட்டா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் வரக்கூடாது? வரலாமே. ஆனால் என்னன்னா அவர் இதுவரையிலும் ப்ரூவ் பண்ணலை. ஒரு எலெக்ஷனில் கூட அவர் நிற்கலை. இந்த உள்ளாட்சி தேர்தலெல்லாம் நின்று எங்கேயுமே நிற்கலையே. 1000 நடுமதியில் இப்போ 6-7 எலெக்ஷன் நடந்தது. எங்கேயா நின்று ஒரு கவுன்சிலர் போஸ்ட்டை தான் வாங்கியிருந்தா நல்லா இருக்கும். வாய்ப்புகள் நிறையா வந்தது, நிற்கவே இல்லையே. இன்றைக்கி வரலாம் ஒரு அரசியல் வந்த மாதிரி தேவை. இது 4வது மீட்டிங் அவர் போடுறது. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. 3 மாதத்துக்கு ஒரு தடவை விடுறாரு. அப்போ ஆச்சு, இன்றைக்கி முடிஞ்சது. இன்னும் மறுபடியும் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் தான் வருவார். என்ன சார் கரெக்டாக 3 மாதம் கணக்குங்க. 3 மாதம் கணக்கு. 3 மாதத்துக்கு ஒன்று தான் ஒரு தடவை தான் வருவார். போன தடவை பரந்தூர் இது விமான நிலையத்து போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ வர்றாரு. 3 மாதம் ஆச்சு. மறுபடியும் இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ 3 நிமிஷம், மொத்தம் 6 நிமிஷம் பேசியிருக்காரு. பார்த்தா அப்போ 6 மாதம் கூட ஆகலாம். சொல்ல முடியாது.
சார் இப்போ இந்த எலெக்ஷனில் சார் விஜய் தனிச்சு நிற்பாரா எப்படி சார் என்ன மாதிரி? ஏன்னா எடப்பாடியும் ஆட்சியில் பங்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் யாரும் கட்சி கூட்டணிக்கு வரலையே, அதுதான பிரச்சனை. இல்லை எடப்பாடி லாஸ்ட் மினிட்ல இவங்க பக்கிட்டு வர மாதிரி ஒரு சூழல் இருக்கிற மாதிரி விஜய் சைடில் பேசுகிறாங்க. அது நீங்கள் மீடியாக்கள் கூட்டம் ஏற்றி விட்டது. எடப்பாடி என்ன, நீ அவளை கொண்டா நான் உமியை கொண்டு வர 2 பேரும் ஊதி திங்கலாங்கிற கதை தான். எலெக்ஷன்லேயே நிற்காத ஒரு ஆள், எலெக்ஷனை புறக்கணிக்கிற ஒரு ஆள், 2 பேரும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும் நீங்கள் தான் சொல்லுங்கள். என்ன சார் இப்படி சொல்லி? ஆமாங்க, பழனிசாமி கடைசி 3 எலெக்ஷனில் இப்போ புறக்கணிச்சிட்டாரு. விஜய் எலெக்ஷன் நேர்மையாக நடந்தால் ஜெயிக்குன்னு சொல்கிறேன், நீங்களே தேர்தலை கேள்விக்கு உள்ளாக்குறீங்களே. தேர்தலில் நேர்மையாக நடந்தால் ஜெயிப்போங்கிறதெல்லாம் வேறு விஷயங்க. போட்டியிலேயே கலந்துக்கலன்னா என்ன அர்த்தம் இருக்குது? ஒழுங்காக நடக்கலன்னா அதை பற்றி பார்த்துறோம் ஒரு கைன்னு போய் நிற்கணுங்க. அது என்ன சார்? அது புரியலையே எனக்கு. அப்போ கம்பெனியை மூடிட்டீங்கன்னு அர்த்தம் சார். நேர்மையாக மூடிட்டீங்க இல்லை சார், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நேர்மையாக நடந்தால் நான் நேர்மையாக நடக்கிறது என்னைக்கு உங்க போட்டிடுறது தான். அந்த பழமொழி தான், கடல் வத்தி மீனெல்லாம் கருவாடாகி அந்த கருவாடி திங்க குடல் காத்திருந்து குடல் வத்தி சேர்த்தா தான் கொக்கும்பாங்க. என்னைக்கு நேர்மையான எலெக்ஷன் வர்றது, என்னைக்கு வாக்கு எந்திரம் யோக்கியமாக நடக்கிறது, என்னைக்கு இவங்க எலெக்ஷன் நிற்கிறது, எந்த ஜென்மத்தில் நடக்கிறது? இப்போ இந்த 2026 விஜய்க்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குமா சார்? அவர் நின்னா பார்க்கலாம், நிற்க மாட்டாருங்கிறீங்க? முதல்ல நிற்கட்டும் பார்ப்போம். முதல்ல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டுங்க. அவர் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு ஒரு சொல்லட்டுங்க. விஜய் நிற்க மாட்டாரா சார்? நின்னா பார்ப்போங்கிறேன், நான் தான் சொல்கிறேன். முதல்ல நின்னா பார்ப்போம்னா நிற்க மாட்டார் தானே சார்? எனக்கு தெரியாது, அவர் போட்டிக்கே வருவாராங்கிறது கேள்வி, அவ்வளோதான். ஓ, பயிற்சி எடுத்த மாதிரியே தெரியலையே. ஓ, பூத் கமிட்டி போடுறதுக்கு உலகத்தையே கூட்டிக்கிட்டு நிற்கிறாரு. அவருடைய அரசியல் ஞானம் எனக்கு ஒன்றும் புரியல. பூத் கமிட்டி நிர்வாகிகள் வச்சு போட வேண்டிய கூட்டம், அதுக்கு பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு. அது அவர்கிட்ட போய் என்னத்தை பேசுறது? எந்த ஒரு இடத்துலையும் அது பண்ணியிருக்காரு பாருங்க. பரந்தூரில் விமான நிலையத்தை இது பண்ணார், அங்கேயும் மக்கள்கிட்ட பேசலை. அவர் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அவர் மட்டும் ஓடி போயிட்டார். அப்புறம் கவர்னர்கிட்ட ஏதோ ஒரு இது பண்ணார். இப்போ பத்திரிகையாளர்களை பார்க்க மாட்டேங்கிறாருங்களே சார். தூரத்தில் இருந்தால் எப்படி சார் பார்ப்பார் அவர்? பேட்டி கொடுக்கணும் இல்லை. மோடிக்கு அடுத்தாப்படி அவர் தானே இருக்கார். பொதுமக்களை எந்த காரணத்தை மட்டும் சந்திக்காத ஆட்கள் இந்தியாவில் 2 பேர், ஒன்று மோடி, இன்னொன்று இவர். நன்றி சார்.